டேய் பச்சைமுத்து, டிவி பார்த்தது போதும். இந்த துணியை கொண்டு போய் மொட்டை மாடியில கொண்டு போய் போட்டு வா. அம்மா நம்ம மாடியில போடாம ஏன் மொட்டை மாடியில கொண்டு போய் போட சொல்றாங்க? அண்ணே, இந்த துணியை உங்க மொட்டை மாடியில காய போட்டுக்கிறேன். ஏன் உங்க வீட்டுல மொட்டை மாடி இல்லையா? இல்ல வெயில் இல்லையா? மாடி இருக்குதானே, ஆனா மொத்தத்துல தான் இல்ல. எங்க அம்மா மொட்டை மாடியில தான் காய போட சொன்னாங்க. அதுக்குதான் உங்க வீட்டுக்கு வந்தேன். பச்சைமுத்து, இங்க வா. இந்த ஏடிஎம் கார்டு ஏடிஎம் லூவி பண்ண ஒரு 5000 எடுத்து அமௌண்ட்டை கொடுத்துரு. சரிங்க ஐயா. 5000 போதுமா? இன்னும் கூட சொல்லவே இல்லை. சோ மறந்தே வைத்த. அவனாச்சு கேட்டானா சரி அதை போன் எடுக்கும்னு சொல்லிடலாம். அப்பா 5000 இருக்கு சொன்னாரு. நம்ம ஒரு 1000 சேர்த்து எடுத்துக்கலாம். சீச்சோ, பின் நம்பர் கேட்காம மட்டுனே இப்ப என்ன பண்றது? கூப்பிட்டு கேட்கறது பேரு செல்லுல பேலன்ஸ் இல்லையே. எல்லாரும் ஏன் என்னவே பாக்குறாங்க? திருட்டு பையனை பாக்குற மாதிரி. அப்பா இந்த வந்துட்டே இருக்கிறான்ப்பா. அப்பா பின் நம்பரே நீங்க சொல்லவே இல்லப்பா. எங்கிட்ட கூப்பிட்டு கேட்க பேலன்ஸ் இல்லப்பா. அதான் மிஷினையே தூக்கிட்டு வந்துட்டேன். அடப்பாதி, ஏடிஎம் மிஷினையே தூக்கிட்டு வந்துட்டியாரா? சாமி, என் பையனுக்கு கல்யாணம் உடனே அமைய மாட்டேங்குது. பார்க்காத பொண்ணுலாம் போவாத ஊழல கொஞ்சம் எப்போதான் நடக்குன்னு பார்த்து சொல்லுங்க சாமி. இந்த மோரைக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. இந்த மோரக்கட்டைக்கு சீக்கிரமா கல்யாணமா? இந்த மோரக்கட்டைக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் கல்யாணம் ஆகாது. என்ன மாதிரி இப்படி சொல்றாரு? பொருடா, அவர் என்ன சொல்றாரு நீ கேப்போம். சாமி, இதுக்கு பரிகாரம் இருக்கா? இருக்கே. பரிகாரம் இருக்கா? என்ன பரிகாரம் சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. பரிகாரத்தை சொல்றேன், கேட்டுக்கங்க. கண்ணீல கோலம் ஆடி காத்து தீபம் அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே இந்த ஜென்மத்துல இல்லாட்டியா அடுத்த ஜென்மத்திலே ஆயிடுங்களா? அப்பா என்னடா பொண்ணுங்க ஏன் மேக்கப் போடுறாங்கப்பா? அழகா இருக்க போறாங்க. இல்லப்பா, நீயே சொல்லித்தோல. அவங்க பேசிட்டு அவங்க போடுறாங்கப்பா. என்ன நான் சொல்றது? ஐயோ, இவனை போய் இவனால் ஸ்கூல்ல விட்டுடுவாங்களேரா. ஹாய் வீவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. டேய் பச்சைமுத்து, டிவிக்கு பின்னாடி என்னமோ சவுண்ட் வருது. மெக்கானிக்க போட்டு வந்து டிவிக்கு பின்னாடி கழட்டி பாடு. சரிம்மா. டிவியில தானே சவுண்ட் வந்துச்சு. அம்மா ஏன் டிவிக்கு பின்னாடி கூப்பிட்டு வந்து பார்க்க சொன்னாங்க. சரி, அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். அண்ணே, எங்க வீட்டுல டிவி ஓடல. எங்க அம்மா உங்களை கூப்பிட்டு வந்து கழட்டி பார்க்க சொன்னாங்க. சரி போலாம் தம்பி. அண்ணே, எங்க அம்மா சொன்ன டிவிக்கு பின்னாடி இடம் இதுதான். இங்கதான் ஏதோ சவுண்ட் வந்துச்சுன்னு சொன்னாங்க. கழட்டி பாருங்கண்ணே. டேய் முட்டக்கண்ணா, கழட்டி பாருங்கிறியே. எதையடா கழட்டி பாக்குறது? டிவி இருக்கிறது கூட்டிட்டு போய் காமிரா. ஹாய் வீவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. ROYAL பெட்ரோல் டேங்க். அத லூசு, அது பெட்ரோல் டேங்க் இல்ல, தள்ளிக்க. ROYAL புல்லட். அப்பா சரிதானப்பா? உங்களுக்கு போய் காசை கட்டி பொடிக்கும் சம்பர். என்னையே சொல்லுடா. அப்பா, நாங்க சொன்னது தப்பா? அப்பா சொல்லிட்டு போங்க. அவ சொன்னது தானே தப்பு. நீங்க எல்லாம் ஆடு மாடி மேய்க்கதான் லாய்க்கு போங்கடா. அப்படின்னு ஆடி யாரு மேய்க்கணும் மாடி யாரு மேய்க்கணும்னு சொல்லாமையே போறாரு. ஏய் பச்சைமுத்து, இந்த ஹெல்மெட்டை கையில வச்சுக்கோ. டிராபிக் போயிடுச்சுன்னா சொல்றேன். அப்ப என் தலையில இதை மாட்டி விட்டுரு. ஓகே நண்பா. டேய் பச்சைமுத்து, ஹெல்மெட்டை கையில தான் வச்சுக்கிற. போலீஸ்காரன் வந்தோடனே சொல்றேன். நான் சொன்னே தலையில ஹெல்மெட்டை மாட்டிடு, ஓகேவா? டேய் பச்சைமுத்து, சொன்ன மொழி போலீஸ்காரன் நிக்கிறாடா. ஹெல்மெட்டை மாட்டி விடு. டேய் கோமுடிக்கலையா? ஏன் தலையில மாட்டுறானா? போலீஸ்கார தலையில மாட்டி விட்டியாடா. தப்பிச்சு வந்துடுறா பச்சைமுத்து. ஹாய் வீவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. டேய் பச்சைமுத்து, லாசரை கட்டளை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு உதவி செய்ய. என்னைய வேலை வாங்கலையும் குறியா இருக்கா இருந்தாலே. என்ன பொழப்பு? பச்சைமுத்து, காலையில பாண்டி டீ கடை பூட்டி இருந்துச்சு. இப்ப போய் பார்த்துட்டு வா. போடா டீ இருக்கான்னு பாரு. இருந்தா கட்டி தர சொல்லி வாங்கிட்டு வா. சரிங்க முதலாளி. முதலாளி எதுக்கு பாண்டி டீ கடையில பொண்டாட்டி இருக்கான்னு பார்த்தோன்னு சொன்னாரு? இன்னும் புரியலையே. சரி, நம்மளுக்கு இருக்கு, சொன்ன வேலையே செய்வோம். தம்பிக்கு என்ன வேணாம்? முதலாளி உங்க கடையில பொண்டாட்டி இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னாரு. யாரு பொண்டாட்டிய? உங்க பொண்டாட்டியத்தா. இதுதானே பாண்டி டீ கடை. ஹாய் வீவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க.
மாப்பிள்ள என் போன வேற எங்கேயோ வச்சுட்டேன் மாப்பிள்ள. நைட் இங்கேதான் மாப்பிள்ள கேம் விளையாடிட்டு வச்சேன். எங்க வச்சேனே தெரியல மாப்பிள்ள. இரு மாப்பிள்ள, நான் போன் எடுத்துட்டு கூப்பிடுறேன். என்னடா தேடிட்டு இருக்கிற இவ்வளோ நேரமா? வீட்டையே போட்டு போட்டிட்டு இருக்கிறா. அம்மா, என்னோட போனை எங்கேயோ வச்சுட்டேன், பாத்தீங்களா? டேய் முட்டாள், நீ உன் போன்ல தான் பேசிட்டு இருக்க. மாப்பிள்ள, இந்நேரம் வரைக்கும் உன் கூட தான் போன்ல பேசிட்டு இருந்துக்கிறேன். அது கூட எனக்கு தெரியல. வை மாப்பிள்ள, இந்த போன்ல இருந்து அந்த போனுக்கு கால் பண்ணி பாக்குறேன். அம்மா, என்னோட மொபைல் நம்பர் கொஞ்சம் என்னன்னு சொல்றியா? டேய், இந்த 7 அடிக்கிறனே தெரியலடா. 7 வயசாச்சு. உன்ன இந்த பொம்மையில வச்சு வாங்கி தெரியுறே. இந்தடா மோல, இந்தடா அண்ணாச்சி கடைக்கு போய் இந்த ஜாமத்தை போட்டு கையோட வாங்கிட்டு வா. தியாது உருப்படியா செய்யி. அம்மா, வந்துட்டேன். வந்துட்டியா? இந்த அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமாடா? இந்தாம்மா, நீங்க சொன்ன மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே சரியா இருக்கான்னு பாத்துட்டேன். என்னடா அது ஊல மனுஷன் கையே மாறி இருக்கு. ஆமா, நீங்க தான் அண்ணாச்சி கடையில போய் கையோட வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க. அவளை கூறுக்கு தகுப்பா. அண்ணாச்சி கடையில போய் ஜாமத்தை தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அண்ணாச்சி கையோட கொண்டு வர சொன்னேன். அண்ணா வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கிறீங்க? எனக்கு ஒரு டீ ஒன்று போடுண்ணா. வா குமாரே, இங்கே ஆளை காண இந்த பக்கம். ஊருக்கு போயிட்டியா? தம்பி நல்லா இருக்கிறீங்களா? வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியம்தானே? டேய் வாமா, ஒரு டீ குடினே. வேற ஏதாவது வேணுமோ குமாரு? கடைக்காரரே, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன். நல்ல மாப்பிள்ளையா இருந்த ஒன்று சொல்லுங்க. நானும் பல பக்கம் பார்த்துட்டேன். மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே அமையல. ஆடா என்னங்க மாமா நீங்க? உள்ளூர்லயே நல்ல மாப்பிள்ளைய வச்சு நீங்க எதுக்கு வெளியூர்லாம் போய் தேடிட்டு இருக்கிறீங்க? எனக்கு தெரியாம யார் மாப்பிள்ளை இருக்கா? இந்த குமார்தா. இந்த குமாருக்கு என்ன குறைச்சல? ஆமா, எனக்கு என்ன பொழைச்சலு? நான் தான் அந்த நல்ல மாப்பிள்ள. மனித உடலில் பெரிய உறுப்பு எது? சுரேஷ், நீ பதில் சொல்லு. மனித உடலில் பெரிய உறுப்பு தோல், ஸ்கின். சரியான பதில். மனித உடலில் சிறிய உறுப்பு எது? சோபனா, நீ எழுந்து சொல்லு. சார், மனித உடலில் சிறிய உறுப்பு ஸ்டேபிஸ். இது காது பகுதியில் உள்ளது. சரியான பதில் சோபனா. மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? கமலா, நீ பதில் சொல்லு. மனித உடலில் மொத்தம் 206 எலும்புகள் உள்ளன சார். சரியான பதில் கமலா. மனித உடலில் நீளமான உறுப்பு எது? ஹல்க், நீ பதில் சொல்லு. அது வந்து குஞ்சாமணி டீச்சர். ஹல்க் சொன்ன விதம் தவறாக இருக்கலாம், ஆனால் அதுதான் சரியான பதில். எல்லோரும் கைத்தட்டுகள். ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுநீரக நெறியுறை. நண்பர்களே, என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் செய்யுங்க ப்ளீஸ். நன்றி நண்பர்களே. சார், எனக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவு வேணும். எவருக்காக உனக்கு நாளைக்கு லீவ் வேணும்? சார், நான் வாரத்தில் 5 நாள் ஸ்கூலுக்கு வரேன். ஏன்னா 4 நாளையே எனக்கு டயர்டாயிருது. எனக்கு வெள்ளிக்கிழமை ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு தான் உங்ககிட்ட நான் லீவு கேட்குறேன். நான் வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்தா தான் சனி ஞாயிறு நல்லா ஜாலியாக விளையாட முடியும் சார். நண்பர்களே, என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் செய்யுங்க ப்ளீஸ். நன்றி நண்பர்கள்.